திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. மறைந்த நடிகர் மூகா முத்து பற்றி ஒரு செய்தியுண்டு. அவர் எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் நடிக்கிறார், அவருக்கு போட்டியா என்றெல்லாம் கேள்வி எழுந்தது. இது குறித்து பிரபல சினிமா பத்திரிகையாளர் தேனி கண்ணன் என்ன சொல்கிறார் வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு போட்டியா மூகா முத்துன்னு எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் கொடுத்த வெற்றியும் கடந்து வந்த பாதைகளும் அவர் நடித்த படங்களும் அதுக்கான வசூலும் வேற. ஆனால் அரசியலுக்கு ஒரு காய் நகர்த்த வேண்டும் என்ற சிந்தனையோட மூகா முத்துவை சிலர் நகர்த்தி கொண்டு வச்சிருப்பாங்கன்னு வேணா பார்த்துக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார்னு தான் பார்க்கணும். எம்ஜிஆர் தன்னோட படங்களுக்கு பெரிய பலமாக நினைச்சது பாடல்களை தான். பாடல்கள் என்ன செய்யும்னா, பெரிய லெக்சர் நடத்தி கூட்டத்தை நடத்தி சொல்லக்கூடிய விஷயத்தை ரீச் பண்ண முடியாமல் போகும்போது ஒரு 3 நிமிட பாடல் வந்து சொல்லிவிடும். அதை கடைகோடியில் இருக்கிற ரசிகர்களுக்கும் போய் சேரும். அதனால் பாட்டை எம்ஜிஆர் தனக்கான பெரிய ஆயுதமாகவே வச்சுக்கிட்டாரு. அதனால தான் ஒவ்வொரு படத்துக்கும் பாடல்கள் எப்படி வரணுங்கிறத அவரே வடிவமைச்சாரு. இதய வீணை படத்துக்கு 5 டியூன்லேருந்து ஒவ்வொரு இசைக்கண்ணிகளாக எடுத்து ஒரே பாட்டாக வச்சார். எம்ஜிஆர் பாடலை தன்னோட ஆயுதமாக நினைச்சாலும் அவரால் பாட முடியாது. ஆனால் மூகா முத்துவால் நல்லா பாட முடியும். அருமையான குரல் வளம் உள்ளவர். எம்ஜிஆர் படத்துக்கு உள்ள மாதிரி மூகா முத்துவுக்கும் பெரிய டீம் இருக்கும். எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, உன் படத்தையெல்லாம் எனக்கு போட்டு காட்ட மாட்டியான்னு ஒரு தடவை கேட்டுள்ளார். அதற்கு உடனே மூகா முத்து தன்னுடைய டீமை அழைத்து எம்ஜிஆருக்கு படத்தை போட்டு காட்டினாராம். அப்போது எம்ஜிஆர் அவரிடம் உனக்கென்ன ஒரு தனி பாணியை அமைச்சுக்கிட்டு முன்னாடி வரணும்னு சொல்கிறாரு. அதே நேரம் அவர் கையில் கட்டியிருந்த ரேடியோ வாட்சை கழட்டி அவருக்கு கட்டி வாழ்த்தியிருக்காரு எம்ஜிஆர். பிள்ளையோ பிள்ளை படத்தில் ஏழையின் சிரிப்பில் இறைவன் என்ற பாடலில் மூகா முத்துவின் ட்ரெஸ் கெட்டப் போட்டு ஆடுவதெல்லாம் அப்படியே எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் மாதிரியே ஓடுவார். கிருஷ்ணன் பஞ்சுவிலிருந்து எல்லாரும் இவரை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும்னு உழைக்கிறாங்க. எம்ஜிஆர் மூகா முத்துவின் பாடல்களை எல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டாரு. மூகா முத்துவுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாமே எம்ஜிஆரை நோக்கித்தான் எழுதப்பட்டன. எம்ஜிஆருக்கு நட்பில் நெருக்கமாக இருந்த வாலிதான் மூகா முத்துவுக்கும் பாடல்களை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.